Hey lovelies, welcome back to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரொட்டீன். நான் ஊர்லேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் எனக்கு வந்து ஃபீவர் இருந்தது. அந்த டைமில் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணார், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே மழை, சென்னையில் பயங்கரமான மழை. அதனால் கிளைமேட் சேஞ்சை எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கல, அதனால் கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. அதனால தான் என்னால் 1 வீக் கரெக்டாக வீடியோ போட முடியல. ஸோ ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா நவ் ஐம் ஆல் ரைட். இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும், மழையில் கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. பரவாயில்ல. ஸோ ஃபீவருங்கிறதுனால அவரே எந்திரிச்சு குக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டார் மார்னிங்கே. இந்த ஃபீவர் வந்தால் கூட பரவாயில்ல, இந்த டானிக்கெல்லாம் குடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுமை. டானிக் சாப்பிட்றியா? இது ஃபஸ்ட்டு டே நல்லா இருந்தது, செகண்ட் டே வந்து நீங்கள் நிறையா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறாங்களா? ரொம்ப போதும் போதும் இருடா, அவ்வளோலாம் கம்மியாக தண்ணி எவ்வளோ இருக்குது. ஜூஸான்றது போய் குடிச்சிட்டோம். அது ஜூஸுன்னுலாம் சொல்லாது தயவுசெய்து. அது எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேள்வி, நான் சொல்கிறேன். கஷாயம் கஷாயம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? சரி குடி. சீரக தண்ணியாட்ட. சரி குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. நான் சொல்ல நீயே குடிச்சுக்கிறேன். இது பண்ணுறது கூட பிரச்சனை, எனக்கு நீ கண்டுபிடிச்சிருவியே. நீ என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்ச போயிட்டு. இன்னைக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே இப்படி தான் இருந்துச்சு. நீ அப்படியே துப்புற மாதிரி இருக்குது, குதிச்சுக்கிட்டு இருக்கு. டிஸ்னி எங்க? டிஸ்னி எங்க இருக்குது? வரிக்கிக்கு வந்தீங்கன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய் 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 டிஸ்னி, ஏய் பார்க்குதான்னு பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வரிக்கியில தான் வச்சிருக்க. வராமையா இருக்கும். ஏன்னா இது வேற அவசியமாடா இருக்கும். நானே ஃபுல்லாக நலஞ்சு போயிருக்கோம். வரிக்கி சாப்பிட்றதுக்கு என்ன? வரிக்கிலாம் சாப்பிடலாம். போ. உனக்கு இன்னைக்கு போட்டாவே கிடையாது. என்னடா சொல்லி வலிக்கிட்டு இருக்க? டேய் போடாங்க. எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறான்டா. ஸோ பயங்கரமாக சில்லுன்னு இருக்கிறதுனால நாங்கள் பால்கனிக்கு போல் அப்படியே ஹால்லேயே உட்காந்து கதை அப்படியே காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கொஞ்சல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. விளையாண்டு முடிச்சதில் டிஸ்னியோட ஹேர் ஃபுல்லாக அவரோட ஷர்ட்டில் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே குக்கிங் பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபீவர் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரசம் அண்ட் பொரியல் தான் லன்ச்சு. எல்லாரும் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு அப்புறமே நான் கற்றுக்கலாமா? நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சமைச்சு கொடுக்குற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சுடுதண்ணி குடி. Tada. Disney.
வரமாட்டேங்கிறான். சரி டாட்டா. ஃபோன் பேச ஞாபகத்துல சரி வச்சிடுறேன். போயிட்டு வாடா. கண்டிப்பா வருவோம் திரும்ப கண்டிப்பா பஸ் ஃபோன் எடுங்க. நான் சொன்னேன்ல இங்க வந்தாகணும்னு. நீங்க ஒரு டெக்னிக் தான். திட்டம் போட்டு விட்டுட்டு போன மாதிரி இருக்கலாம். இருக்கலாம். ஆடா பாவி, நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன் பாவம். வந்துட்டான் பாரு. படா படா பிளான் பண்ணி தான் கூப்பிட்டீங்கள. டேப்லெட்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறேன், பயங்கரமான மழை விடவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஹால் பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா உள்ளே வராது. பெட்ரூம் பால்கனிக்கு நல்லா நனைஞ்சிரும். அதனால இங்கே இந்த மேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டில் வந்து இந்த டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெய்னி சீசன் வேறு, எல்லாருமே ஹாட் வாட்டர் குடிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் அ செகண்டில் வந்து ஹீட் ஆகிடுது. ஸோ இந்த கெட்டில் லிங்க்கும் வந்து நான் என்னோட ஹால்பேக் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி இவ்வளோ வேலை செஞ்சதுனால நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் அதை பண்ண போகிறேன். ஸோ மாவு பிணையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிணைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லைனா அது ரொம்ப இதாக போயிடும். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கீ ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கீலேயே ஃபுல்லாக அதை வந்து பிசைவாங்க. நான் வந்து அவ்வளோ ஸ்வீட் ஆட் பண்ணிக்கல, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நல்லா டைட்டாக பிணையாதீங்க, அது வந்து ஹார்டாக இருக்கும். லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட் மாற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட் நான் இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ஃபீவர்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலையும் பார்த்துடலாம். அண்ட் மெயினாக எனக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையும் செய்ய அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். இந்த மாதிரி சாங்ஸ் கேட்டுகிட்டே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை செய்யும் போது கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே மாவும் கொஞ்சம் ஊறிடும். அதுக்கப்புறம் இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் எடுத்து நம்ம வந்து வாஷிங் போட்டு நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ரோல் பண்ணும்போது கையில் கீ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் தனித்தனியாக பிரிஞ்சு வராது, உடஞ்சி விழுகாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி வச்சாச்சு. வேணுமா குலாப் ஜாமுனு? குலாப் ஜாமுன் வேணுமா? உனக்கு தரமாட்டேன், நாங்கள் தான் சாப்பிடுவோம். சரி தரேன் வா 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 வா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் போடுங்க. அப்போனா அது வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தள்ளி விடும் போது, அதாவது திருப்பி போடும் போது உங்களுக்கு வந்து அந்த மாவு ஒட்டாது. ஸோ நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் போடுங்க. அதுக்கப்புறம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா அது கருகி போயிடும், உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது. ஸோ சைட்லேயே இந்த வாட்டரை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு 1 டம்ளர் சுகர் போட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். ஷேர் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜீராவில் போட்டு மூடி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட், ஏன்னா ஃபீவரில் இவ்வளோ பண்ணதே எனக்கு பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிவி டைம். ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி ஹாட் ஸ்டார் இல்லைனா சம்திங் ப்ரைமில் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிஸ்னிக்கும் ஒரு ட்ரைனிங் டைம் மாதிரி கொடுப்பேன்.
ஸோ இப்படி தான் என்னோட அந்த கொஞ்சம் ஃபீவர் டேஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வந்தேன். ஓரளவுக்கு லைட்டாக ட்ரிஸ்லிங் தான் இருந்துச்சு. அதனால் வெளியே வந்து உட்காந்து நம்மளோட ஃபேவரட்டான புக் அதெல்லாம் படிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது அந்த ஃபோட்டோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தாங்க, இப்படி தான் என்னோட அந்த டேஸ் போச்சு. ஸோ சீக்கிரமே பேக் டு ரொட்டீன் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் மறக்காம உங்களோட ஃபேவரட் புக் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.